எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் இந்த மந்திரத்தை 21 முறை எழுதுங்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை, 1 கோடி கேட்டாலும் கிடைக்கும், கடன் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை. நீங்கள் இந்த வீடியோவை ராத்திரி பார்க்குறீங்கன்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு பார்த்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு கூட நீங்கள் எழுதலாம். இந்த குரு பகவான்னா நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் மட்டும் கிடையாது. குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சும் இது நீங்கள் இந்த மந்திரத்தை 21 முறை எழுதுங்க. இல்லை 108 முறை எழுதுங்க, 1008 முறை எழுதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அந்த நோட்டில் குருவே சரணம்ன்ற வார்த்தையை முன்னாடி எழுதி அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை வைங்க. ஒரு நோட்டு நம்ம எழுத போகிறோம். எப்பவுமே ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு எழுதும் போதே வந்தேனையான்னு அந்த இடத்துல ஆஞ்சநேயர் எப்படி வந்து நிற்பாரோ, அதே மாதிரி இந்த குரு பகவானை நினச்சி, குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சி இந்த மந்திரத்தை நம்ம எழுதினா நிச்சயமாக சொல்கிறேங்க, 1 கோடி கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். 1 கோடி எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த விஷயம் நடக்கும். சரி, இப்போ நான் 108 தரம் எழுதுகிறேம்மா, 1008 முறை எழுதிடுறேன், அதுக்கப்புறம் அது என்னம்மா செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கேட்க கேட்க நான் எப்போவுமே அதிகமாக இந்த பிரச்சனை, இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க, அந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க சொல்ல மாட்டேன். என்னோடய பூஜை அறையும் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுருப்பேன். ரொம்ப சிம்பிளாக என்னை தேடி ஒரு விஷயம் என்னை தேடி வருதுன்னா அதை நான் வாங்கிப்பேனே தவிர, நானாக போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வணங்கணுன்ட்டு நான் வணங்கவே மாட்டேன். என்னோடய பூஜை அறை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமையில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான். இன்றைக்கே நான் வீடியோ போட்டோடனே நிறைய பிள்ளைங்க பார்த்துருவீங்க, அப்போவே இதை நீங்கள் எழுதினாலும் சரி தான். இல்லை இதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை எழுத ஆரம்பித்தாலும் உங்களுடைய விருப்பம். அதான் சனிக்கிழமை கூட எழுதலாம். எப்போ வேணாலும் இதை நீங்கள் எழுத நம்மளுக்கு பணம் வசியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்வாங்க. குரு பார்த்தாலே எப்பேற்பட்ட நன்மை, கோடி நன்மை நம்மளால் எண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கிற நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த நோட்டை எடுத்துக்கோங்க. கோடு போடாத நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கோடு போட்ட நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே பிள்ளையார் சுழி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிருங்க. கீழே லாபம்னு எழுதுங்க. எப்பவுமே இந்த லாபம் என்ற வார்த்தை, லாபம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு வியாபாரத்தில் பெருசாக பணம் வரலை அப்படின்னு சொல்கிறத விடவே லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த லாபமே உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால் லாபம் என்ற வார்த்தையை எழுதிவிட்டு என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம். எப்படி? ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம். ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம். இது சுலபமான வார்த்தைகள். இப்போ நீங்கள் எழுத முடியாதவங்க இதை ஒரு பேப்பரில் எழுதி நம்ம சமையலறையில் ஒட்டி வச்சுட்டு கூட அதை பார்த்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது, சமைக்கும் பொழுது, நின்றுட்டு இருக்கும் போது, பால் காய்ச்சும் போதெல்லாம் நம்ம அடுப்பை விட்டு எட்ட போக மாட்டோம், அடுப்புக்கிட்டே நிற்போம். அப்போ இந்த வார்த்தையை குரு பகவானை நினச்சி சொல்லுங்கள். குரு பகவான் இப்போ வேலையிலே ஒரு பிரச்சனை, வேலை முன்னேற்றம் இருக்கணும், வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கடலை 108 கடலை, கருப்பு கடலை ஊற வைங்க. கொண்டக்கடலை நிறைய பேர் வெள்ளை கடலையில் போடுறீங்க, ஆனால் கொண்டக்கடலை, கருப்பு கடலை ரொம்ப நல்லது. அதை ஊசியில் நூல் கோர்த்து அதை மாலையாக நீங்கள் கடலையை கோர்த்து நீங்கள் உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் சாத்துங்க. அந்த சாத்திர முடியாதவங்க, பக்கத்தில் இல்லாதவங்க குரு பகவான் படத்தை வச்சும் வணங்கலாம். இந்த மாதிரி குரு பகவானின் இந்த மந்திரத்தை 21 முறைன்னு கிடையாது, 108 முறை எழுதுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். கோடி நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். கடன் அடையும், பணம் பெருகும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாமே நல்லது நடக்கும். குருவே சரணம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.